எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு சித்தர் கதையினை பார்க்கலாம். சிவவாக்கியர் அவரது பெயர். இவருடைய பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இவர்கள் பாடல்கள் உள்ள அர்த்தங்கள் மிகவும் புதுமையானதாகவும் பல சொல்லாததாகவும் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை மற்றும் பார்க்கலாம். சிவவாக்கியர் ஒரு முறை காசி செல்கிறார். காசி செல்லும்போது அவர் பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கிறார். மனக்குழப்பத்தில் இருக்கும்போது அங்கு செருப்பு தைக்கும் ஒருவனை கண்டு அவன் மேல் இவர் அந்த செருப்பு தைக்கும் பண்ண ஈர்க்கப்படுகிறார். அவனுக்கிட்ட சென்று, உங்களிடம் எனக்கு மனமிட்டு பேச வேண்டும் போல் தோன்றுகிறது என்று கூற, அந்த செருப்பு தைப்பவர் சொல்கிறார், ஒரு நாணயத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து, இது கங்கையில் போட்டு விட்டு வா என்கிறார். அதேபோல் சிவவாக்கியர் எதுவும் பதில் பேசாமல் அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு கங்கைக்கு செல்ல, கங்கையில் யாரிடம் கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த காசை தண்ணீரில் விட்டு எரிகிறார். வீசி எரியும் போது ஒரு வளையல் அணிந்த கை ஒன்று அந்த காசை எடுத்துக்கொள்கிறது, காசை பிடித்துக் கொள்கிறது. இந்த அதிசயத்தை பார்த்த சிவபாக்கியர் மீண்டும் அதே செருப்பு தைப்பவருடன் வந்து சேர்கிறார். செருப்பு தைப்பவர் வந்தவுடன் அவர் என்ன செய்கிறார், அவருடைய பை ஒன்றை துரைக்கிறார். பை துறக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு கை வருகிறது. எந்த கை கங்கையில் வந்து காசை எடுத்ததோ அதே கை இங்கும் வந்து காசை திரும்ப சிவவாக்கியிடம் கொடுக்கிறது. பின்பு சொல்கிறார், உனது பிரச்சனை என்ன தெரியும்? நீ உனக்கு ஒரு நல்ல மனைவி வேண்டி நீ அலைந்து கொண்டுகிறான் என்று சொல்லி அது சிவவாக்கியருக்கு ஒரு சுரைக்காயையும் கொஞ்சம் மணலையும் கொடுக்கிறார். இந்த இரண்டையும் எந்த பெண் உனக்கு சமைத்து கொடுக்கிறாளோ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள என்கிறார். அதேபோல் சிவவாக்கியர் இரண்டையும் வாங்கி கொண்டு திரும்ப இந்த தமிழ்நாடு திரும்பும்போது ஒவ்வொரு ஊராக சென்று பல பெண்களும் இருக்குது, எனக்கு சமைத்து கொடுத்து மணலை பார்த்துவிட்டு யாரும் சமைக்க முடியாது என்கிறார். பின்பு கடைசியாக ஒரு பெண்மணி ஒப்புக்கொள்கிறார். அவர் மணலை எடுத்துக்கொண்டு சமைத்து மணலையும் சுரைக்காமல் எடுத்து நன்றாக சமைத்து சிவவாக்கியருக்கு படைக்க சிவவாக்கியரும் அதை சாப்பிடுகிறார். அந்த பெண் குரத்தை சேர்ந்த பெண். அந்த பெண்ணின் தந்தையார் வருகிறார். வந்தவுடன், எனக்கு உங்கள் பெண்ணை திருமணம் செய்தார்கள் என்று தந்தையார் கேட்கிறார். அப்பொழுது தந்தை சிறிது நேரம் யோசித்து விட்டு, நீ எங்களுடைய கூட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கு சம்மதித்தால் நான் உனக்கு என்னுடைய பெண்ணை தெரியும் என்று கூற, சிவபாக்கியர் சம்மதித்து அவர் அந்த குறவன் குரத்தி கூட்டத்தில் சேர்ந்து வாழ்க்கையை நடத்துகிறார். இதுதான் சிவபாக்கியர் வாழ்க்கையில் நடந்த அதிசயம். அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், அனைவருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.